இல்லை வீடியோ 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 அப்படி இருக்கிறீங்க நீங்களும் சார் அண்ணா ஐயா அவ்வளோ ஆழத்தை பூரா சந்திச்சிருக்கிறோம் சந்தோஷமாக இருக்குது நன்றி அண்ணா வேறு நானும் ஒரே ரூம்மேட் அவரோட நான் போயிருக்கேன் உண்மையாக தான் பகுதி இல்லை ஒரே ரூம்மேட் நாங்கள் நீங்கள் வெளிக்கிட்ட அதே கையோட நான் வந்தேன் யோசன் சாரி தவன் மூத்த காட்டுங்க இதை விட என்ன ஒளியாக காட்டு தவமண்டேன் உங்களோட கடை பேரை சொல்லி கூப்பிட்றேன்னு என்ன brother தொப்பி காட்டு பிரச்சனை இல்லை வெள்ளையா இருக்கிட்ட காட்டில அவ்வளோ வர நானும் பாருங்க ஒரு செகண்ட் அண்ணன் விளங்கப்படுத்துங்க அவர் என்ன அண்ணன் ஓ பிரச்சனை அப்படி உங்களுக்கு அனுப்பி விட்றேன் நோ அப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லை நான் தாங்க நல்லா இருக்கணும் கண்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நமது கல்லூரியின் விளையாட்டுத் துறைக்கு அது ஆரம்பித்த காலம் முதல் எண்ணற்ற மாணவ மாணவிகள் ஒளியூட்டி வந்துள்ளனர். எனினும் கடகளம், உதைபந்தாட்டம், கிரிக்கெட் ஆகிய 3 துறைகளிலும் தம் திறமையை வெளிப்படுத்தி எமது கல்லூரிக்கும் நமது பெருமை சேர்த்தவர்கள் சிலரே என நான் அறிந்தேன். அந்த வகையிலே அவர்களுள் ஒருவராக ஜெர்மன் நாட்டிலிருந்து கனடாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு கனகசபை சிவராஜா அவர்களை கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் கனடாக்களை அன்புடன் வரவேற்று இன்று தேநீர் விருந்தளித்து கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றது. மேலும் சங்கத்தின் அழைப்பை ஏற்று திரு கனகசபை சிவராஜா அவர்களை கௌரவப்படுத்த வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். எனக்கு அவரை பற்றி தெரியாது. அவர் கோல் அடிச்ச காலத்துல நான் பிறக்க இல்லை. 1975ஆம் ஆண்டு நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா நான் பிறந்தது 1977. அதனால அவரை பற்றின மேலதிக தகவல்கள் எனக்கு தெரியாது. ஆக்கள் சொன்னதை கேட்டுத்தான் நான் தெரிஞ்சு வந்தேன். அவரை பற்றின விஷயங்கள் தான் மகேந்திர மாசம் சொல்லுவார். தலைவி அவர்களே, நீண்ட காலத்துக்கு பிறகு, நீண்ட காலம் சொல்ல முடியாது, 10 வருஷத்துக்கு பிறகு புலிக்குட்டியை சந்திக்கிறேன். இங்க 2 புலிக்குட்டி இருக்கு, மற்ற புலிக்குட்டி இல்லை. ஒன்னவே ரெண்டையும் சேர்த்து விட்டுருந்தாண்டா. உங்களை எல்லோருக்கும் பார்க்க சந்தோஷமா இருக்கின்ற அவருக்காக வந்த நீங்கள் இங்க வந்த ஒவ்வொருவரும்
அவருக்காக அவருடைய திறமைக்காக அவருடைய நட்புக்காக வந்த நீங்கள் எனக்கு இவர் ஞாபகம் வருது. நான் யாழ்ப்பாணத்தில் உதயநிலை வேலை செய்வோடு ராத்திரி பார்த்தா இவர் வந்து நிற்கிறார். என்ன விஷயம்னா சார் ஒரு அரைப்பக்க விளம்பரம் போடுவோம்ன்றார். என்ன விளம்பரம் விளம்பரம் போட்டு பிறகுதான் தெரிஞ்சு வயலின் அரங்கேற்றது. சரி எட்டு போட்டு அரைப்பக்க விளம்பரம் போட்டு தியரியும் அங்கேயே அவர் குறித்து தந்தபடியால் சும்மா போச்சு. அப்புறம் அந்த அரங்கேற்றம் சொன்னாங்கன்னா மிக அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் பெருமளவில் வருகிறது. அந்த அரங்கேற்றம் சிறப்பாக இருந்தால் அந்த அரங்கேற்றத்தினுடைய அறிவிப்பாளர் நான் தான், தலைவரன் நான் தான். நீங்கள் பேசுகிறது ஒரு இடத்துல உண்டு. அந்த அரங்கேற்றம் யாழ்ப்பாணத்தினுடைய நல்ல அரங்கேற்றம் வீரசிங்கம் அல்ல பெரிதாக நடந்த ஒரு அரங்கேற்றம். அது நினைவில் நிற்கின்றது. அவர் அரங்கேற்றம் செய்வது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் நான் பிறந்த மண்ணிலே தன் பிள்ளைக்கு அரங்கேற்றம் செய்வோம் என்று நினைக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த குடும்பம் முழுக்க ஓரளவு எனக்கு தெரியும். அதில் குறிப்பாக கலையசிங்கத்தோட நான் அவருடைய மாணவன் நீண்ட காலம் என்னோட வகுப்பில் படித்தவர். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு திறமான ப்ரெஸ் என்று சொன்னால் தலைசிங்கத்தின் மாவட்ட ப்ரெஸ் தான் திறமான. அதில் செகண்ட் வேர்டு இல்லை, அந்த அளவு நவீன முறைகளோடு அவர் செய்கிறார்கள். தலைசிங்கம் ஒன்று காட்டினார். நான் நினைச்சேன் சும்மா சின்ன ப்ரெஸ்ஸை காட்ட போகிறாரு. ப்ரெஸ் காட்ட போற்றப்பட வேண்டிய ஒன்று, யாழ்ப்பாணத்துக்கு தேவையான ஒன்று. யாழ்ப்பாணத்தில் அந்த நேரத்தில் பல புத்தகங்கள் நூல்கள் வெளிவந்தது. யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் எல்லாம் நூல்களை எழுதி வெளியிட்ட ஒரு காலம். இப்போ அங்கே அருகி போயிடுச்சு. அந்த நூல்கள் வருவதற்கு வலுவாக குறைஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் நிறைய நூல்கள் வந்தது யாழ்ப்பாணத்தில். பல நூல்களை அச்சிட்ட பெருமை தலையசிங்கத்தை அந்த ப்ரெஸ்ஸுக்கு தான் முடியாது. இந்த அச்சிட்டு வெளியிடுறன்றது லேசான காரியம் இல்லை. எழுத்துப்பிள்ளை இல்லாமல் இருக்கணும், முறைப்படி அதுக்கு தலையங்கங்கள் அழகாக திட்டப்பட வேண்டும், கவர் நல்லா இருக்கும். எனக்கு இதெல்லாம் உயிரோட சேர்ந்து தான் நான் படித்தது. கவர் டிசைனே ஒரு கலை, எல்லாராலும் செய்ய முடியாது கவர் டிசைன். இந்த கவர் டிசைன் எல்லாம் செய்து அப்புறம் நான் இவருடைய தலையசிங்கத்தினுடைய மகனோட எனக்கு அவ்வளோ பெரிய பழக்கம் இல்லை. எல்லாரும் இதால் போய் பார்த்தேன். அவர் தான் இந்த வேலை வலு கெட்டிக்காரனாக இருந்தார். நூற்றாண்டு விழா பார்த்தீங்களா? அவர் அருமையாக செய்யணும். எனக்கு வலு சந்தோஷம். ஏனென்றால் ஏதோ ஒரு துறையில் யாழ்ப்பாணத்தில் புகழ் பெற்றிருந்தால் தான் யாழ்ப்பாணத்தில் ஆக்களுக்கு தெரிய வரும். இல்லாட்டி ஆக்களை கத்தியாக தோணும். இப்போ அப்படிதான் தெரிய வருது இல்லை. இப்போ நம்மளுடைய சமுதாயம் அந்த போக்க பயமா இருக்குது பார்க்கறதுக்கு. அவரோட இங்கே வச்சா கத்தியால் வெட்டி விட்டுருவான்னு ஒன்றும் பயமா இருக்கு. ஆனால் அந்த நான் சொல்கிற அந்த காலத்தில் இப்படிப்பட்ட நூல்கள் பிரசுரம் செய்வதற்கு நல்ல மதிப்பு இருந்தது சமுதாயத்தில். ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் எழுத்தாளர்கள் எல்லாரும் இவரிடம் தான் போயிடும். சில காசு இல்லாமலும் போயும் அடுப்பிப்பிலும் வித்து போட்டு தாரன்னு சொன்னாலும் இருக்கிறேன். அப்படி செய்து கொடுத்துருக்கிறோம். அப்படி செய்து கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த நான் நினைக்கிறேன் இது எங்களுடைய இலக்கியத்துறைக்கு அல்லது எழுத்துத்துறைக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க ஒரு குடும்பம். தலையசிங்கம் நான் இப்போ இழந்தேன்னா நான் இருந்தால் போகலான்னு சொல்லிட்டு போனால் என்னுடைய மாமியாருடைய இறுதிச்சடங்கு நான் போய் மற்ற நேரத்தை பார்த்தா தலையசிங்கம் ஒரு கார் வந்துட்டு இறங்கி வந்தால் தலையசிங்கம். எனக்கு எதுவும் தெரியாது, நான் அங்கே போனதும் தெரியாது, இது நடந்ததும் தெரியாது. ஆனால் அவர் தேடி விஷயம் தேடி வந்து மாஸ்டர் என்ன உதவி வேணும்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதை போல சந்தோஷம் ஒரு இடத்துல இல்லை. கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வராது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள ஒரு குடும்பம். எனக்கு கொஞ்சம் மெனவட்டம். ரத்னசிங்கம் நாங்கள் ஒரு ஃபைனல் மேட்ச் எங்களுக்கும் சிங்கமணி சென்ட் ஜோசப் சிங்கமணியோ மேட்ச் பாதிரியார் சென்ட் ஜோசப் பாதிரியார் ஃபுல்லாக அவரும் வந்துட்டார். பஸ்ஸில் வந்து இறங்கி சைட் லைன்ல நிற்கிறார். உள்ளுக்கு இருக்க மாட்டார், சைட் லைன் தான் நிற்பார், கற்றுக்கொண்டு நிற்பார். நடு மேட்ச் வாங்கிட்டு அந்த டென்சில் ஃபெர்னாண்டோடு நிற்கிறேன். நான் கூட சிவனுக்கு விளையாட நினைக்கிறேன். கிளமெண்டி சில்வா
அவன் என்ன செய்யறான்னா பார்த்தான் 2 சீனத்தை ஆள் கையன் நிற்கிறார். அவர் தான் மறைக்கிறார். விட்டான் அடியில் இல்லையா, அந்த அடி அவருக்கு மாறவே இல்லை. அந்த நோ அடிச்சது ரெஃப்ரி காணி. தலையன் தான் முதல் அடிச்சது. அதான் ரெஃப்ரி காணியில அவர் அடிச்சது ரெஃப்ரி காண்டோ யோசிச்சோம். சில விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். அந்த அடி எனக்கு பெரிய மனவட்டம்னா ரத்னசிங் ஒரு நல்ல விளையாட்டு வீரன் இல்லையா, தரமான விளையாட்டு வீரன். காயப்படுறதுன்றது லேசான விஷயம். எனக்கு அங்கே கொஞ்ச நாட்டு வேலைன்னு என்றால் காயப்பட்டதை விட புக்ககட்டை கொண்டு போகிற வேலை பெரிய வேலை. எனக்கு பகல் நேரத்தில் எனக்கு அதான் வேலை. காயப்பட்ட எல்லாரையும் தேடி கொடுத்து அண்ணவா தம்பிவாட்டு கொண்டு புக்க கட்டுறதுக்கு ஒரு வேலை வச்சிருந்தாங்க கரையூரில். அவர் தரமான ஒரு புக்க கட்டுறார். அவர்கிட்ட கொண்டு போனால் அவரு என்ன கண்டா சரி கணக்கு இருக்காங்க. காசு கொடுக்க தேவையில்லை, நாங்கள் காட்டுவோம். மாதம் முடிய அவருக்கு காசு கொடுப்போம். ஏன்னா பள்ளிக்கூடத்துல உடனே காசு வேணாம். நான் ஏன் செய்யணும்னா இந்த பிள்ளையில வழக்கமாக பெற்றோர் விளையாட அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அவைந்த எண்ணத்தின்படி விளையாடுறவன் சொல்லிட்டான். அப்படியே ஒரு அபிப்பிராயம். அப்ப விளையாட வாரவன் அருமை. எங்களோட டீமுக்கு ஒருக்கா 11 பேரோட நான் விளையாடினேன். சாம்பியன் டீம் அந்த டீம் எங்கள்கிட்ட இருந்தா 11 பேர் யாரும் காயப்பட்டா ரிசர்வ். அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் இந்த குடும்பமே எங்களுக்கு விளையாடு. எனக்கு அது பெரிய சந்தோஷம். என்னென்னா அந்த குடும்பத்தை விளையாண்ட எல்லாரையும் விளையாண்டா பெரிய காரியம் தானே இல்லையா. அப்போ இவருக்கு நாங்கள் ஒரு பேரை பார்த்துட்டு வைக்க பேரை சிவராஜான பேரை மாற்றி குட்டி எழுதி வச்சார். பாய்ச்சல் அப்படித்தான். இவர் அடித்த கோலை பற்றி நானும் கடை மாதம் போன கிழமை காய்ச்சினாங்க. அவர் வடிவாக சொன்னார். மேட்ச் ஆரம்பமாக போது பார்த்தா அவர் வருங்காலோட நிற்கிறார். இவர் வழக்கமாக புக்ஸ் போடுறார். அவர் கூட்டு கட்டுறார். இந்த வருங்காலோட நிற்கிறார். அது சார் புக்ஸ் பிஞ்சு போட்டு தான் அந்த வருங்காலோட நிற்கிறான்னு சொன்னார். பின்னாடி சொன்னாங்க, டேய் நீ வருங்காலோடனா உன்னை தொலைச்சிடுவாங்க, இந்தா இந்த பூட்ஸ் போட்டு விடாது. சரி அனுபவம், இந்தா இந்த பூட்ஸ் போட்டு விடாது. மேக்ஸ் இனி இல்லாத உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் 2 தரம் 3 தரம் மாவட்டமாக வச்சிருந்துச்சு. நாங்கள் ஒரு தரம் தோல்வி, 2 தரம் ட்ரோ. 4 தரம் தெரிவிச்சுட்டாங்க. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு நேரம் அது. அந்த மேட்ச் என்ன மாதிரி முடியும் மட்டும் தெரியாது. சனம் எல்லாம் வச்சுட்டு அது முடியுது. அந்த ட்ரோவெல்லாம் முடிய போகுது. அந்த நேரத்தில் இவர் ஒரு அடி ஒன்று அடித்தார். இந்த பந்து இப்பவரை அப்படி சுழண்டு போய் தபார்ந்து தோல்புறாச்சு. போன சனம் அத்தனை திருப்பி ஓடியது. ஏன்னா நான் இப்படி ஒரு கோல் பெற மட்டும் எதிர்பார்க்கிறேன். அந்த வெற்றியை எப்படி கொண்டாடினான்னு சொல்கிறா, நாங்கள் யாழ்ப்பாணம் கல்லூரியை கடந்து கட்டாரி சந்தைக்கு போவாங்க. யாழ்ப்பாணம் கல்லூரிய பழைய மாணவர்கள், அந்த பழைய சங்கசமூகத்தை சேர்ந்தவர்கள் ரெடியாக இருக்கிறார். மேளம் கொண்டால் நினைவில் போடுங்க. எங்களை பழைய மாணவர்கள் அவர் மேளம் கொண்டுட்டார். நாங்கள் தான் ஆயிரக்கட்டுக்காக மேளம் கொண்டு தூக்கெல்லாம் கேட்டுக்கொண்டு போடலாம் பாரு. சரி போகுதுன்னா மேளதாளத்தை நினைக்கிறேன். அப்படி ஒரு டீம் போடுவதால் நாங்கள் அறியல. மேளதாளத்தோட அவங்களெல்லாம் மாலை போட்டு இருக்கு. மாலை அப்போ அந்த வெற்றி நாங்கள் இப்போ அப்படி ஒரு வெற்றி எங்களுக்கு வரையில. அந்த அளவு வெற்றியை நாங்கள் சுவைக்கிறோம். ஏன்னா யாழ்ப்பாணம் முழுக்களவே அந்த வெற்றியை எதிர்பார்த்து வரவேற்று உடைஞ்சிட்டு அவரோட. ஆனால் அந்த மேட்ச்சு இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்து ஓடுது ஏதோ பெரிய சொற்கலகத்துக்கு வந்து சேர்ந்து கணக்காக இருக்கு. ஏன்னா அவ்வளோ போக மாதிரியான சில இடங்கள்லாம் பூர்ண உண்மை கிடையாது எங்களுக்கு பிளேயர்ஸுக்கு. மகாஜனால கண்டினியூஸ் என்ன பிரச்சனைன்னா மேட்சை மட்டும் முடிஞ்ச கூடாது. எனக்கும் கடையில மாசமும் தெரிய சொல்றாங்க. ஏன்னா அந்த கொக்குவில் சந்தி பெரிய பிரச்சனை. ஒரு முறை அவங்க எல்லாம் வந்த சைக்கிள் எல்லாத்தையும் பிடிச்சுக்குள்ளால உள்ளு வெளியில போட்டுட்டாங்க. எங்களுக்கு விஷயம் தெரியாது.
அப்புறம் 6 தான் ஓடின்னு சொன்னால் போகிறவங்களுக்கு எல்லாமே அடிச்சு சைக்கிளை கொண்டு பிடிச்சிக்கிறார போடுறாங்க. அப்புறம் நாங்கள் போய் கும்பிட்டோம் முன்னாடி நிப்பாட்டினார். அதுக்கப்புறம் என்னண்டா நானும் கலைஞங்க வசந்த் திரைப்பட சந்தி பக்கம் போயிடாது. இல்லை அவங்க நாங்கள் போய் ஆக்களை மறைச்சதை கண்டுக்கிறாங்க. அப்ப மாசம் சஜி மாசம் இருந்தோம் இது நான் சொல்றேன் அதுக்கு முந்திர ரெண்டையும் போய் கொண்டு இதுக்கு முந்திர அப்ப கணேசங்க மாஸ்டரும் நானும் போய் நின்று கண்டுட்டு அவங்க கதையை கட்டி விட்டுட்டாங்க. 2 பேருமா தான் ஆக்களை செட் பண்ணி அடுப்பிச்சோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் நானே கூட 4 வருஷம் நான் திரைப்பட சந்திக்கு போறப்பட்டுட்டேன். அவருக்கா போ ஜெய் இதுதான் உங்களுக்கு சகல மரியாதையோட கூப்பிட்டாங்க. நல்லபடியா அடிக்க விட்டுட்டாங்க. எனக்கு மாவட்டத்தில் இருந்தாங்க இருந்தவர். இப்போ நான் கட்டாயம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்கா போய் வரணும் வைஃபோட. அப்போ வைஃப் சொன்னால் நீ நானும் உன்னோட வரையிலையும் ஆளை விட்டு மகாஜனா மேட்ச் நடந்தாண்டு CK கன்சால் மாஸ்டர் தான் எனக்கு பிரின்சிபல். ஒரு சனிக்கிழமை அந்த ஃபைனல் நடந்தது. இப்போ நான் விடிய ஒரு 10 மணிக்கு அங்கே ஃபோன் கால் வந்து இப்போ CK கன்சால் மகள் சிரிச்சார். நான் பார்த்து நான் என்ன பார்த்துருக்கிறேன், உனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருக்கேன்டா. நாங்கள் ஆன்சர் அது பொம்பளை குரலாக இருக்கேன்டா. நான் என்னடா பயந்தாலே வித்தியாசமாக இருக்குது பொம்பளை குரல் இருக்கும். சரி நான் ஹலோண்டா ஆட்டோ விடு எனக்கு விழுந்து அடிச்சனியண்டா. டேய் மகேந்திரன் இதான் மகேந்திரன் மாஸ்டர். ஓ பட்டு 2 பேர் மாறி மாறி 7 மணி தான் இன்றைக்கு 7 விளையாட்டு ஒரு நடக்கு. நான் 2-3 நிமிஷம் விட்டேன். 4 நிமிஷம் சொன்னேன், தங்கச்சி நீ ஃபுட்பால் விளையாடுற இல்லை, நீ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க வாரதும் இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் ஒருத்தரும் வாரதில்லை. அப்புறம் என்ன பேர் நீங்கள் எல்லாத்தையும் அப்படிங்கன்னா கிரவுண்ட்ஸில் பார்ப்போம். எல்லாத்தையும் எங்களோட டீம் கிரவுண்ட்ஸில் சண்டைக்கும் அதுக்கு வந்து எங்களை குழப்பாதீங்க. நீங்கள் குழப்பாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்டா இருக்கிற கேர்ள்ஸ் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அவ்வளோ தூரம் அவராகி இந்த மேட்சை எடுத்துருக்கிறாருன்றதான் முக்கியம். யாழ்ப்பாணத்தில் சொல்லிச்சிடம் கொக்குல இருக்கிற சுட்டு கொட்டுலாம் கொக்கு கூட மேட்ச் விளையாடுறான்னு கூட்டிடுவாங்க. ஏனண்டா ஒரு வேலை செய்ய மாட்டான். அவங்களுக்கு மேட்ச் தேவைண்டா, முழு மேட்ச் தேவைண்டா, எப்படியும் மேட்சை பார்த்துருவானு மாட்டேன். அந்த அளவு தூரம் கொக்கு ஃபுட்பால்ல இருந்தது. இன்றைக்கு மிக கவலை, அங்கே ஃபுட்பால் பந்தும் இல்லை, ஃபுட்பால் டீமும் இல்லை. மிக வேதனையாக இதுதான் கால மாற்றம் வந்தது. இப்போ ஃபுட்பாலை பற்றி கேட்டா அங்கே இருக்கிற பிள்ளைக்கு விளாங்கா வேறு என்னது சொக்கரை பற்றி கேட்கல. ஃபுட்பாலுக்கு சொக்கரெல்லாம் இப்போ சொல்லிடுறது. சொக்கரை பற்றி கேட்டா என்னத்தை பற்றி கேட்கா அவங்களுக்கு சொக்கர் டீம் அப்படி இருந்தது தெரியாது. அவங்களும் வச்சுக்கிறாங்க. சென்ட் பேட்ரிக் சென்ட் ஜான்ஸும் வச்சிருக்கோம். கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் அங்கால பக்கத்து தலைவர் அங்கால பக்கத்தார்கள் கிளப்ல இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கிற கிளப்பாக ஜோடிஸ்டார்கள் கொக்கல் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் இருந்தது. 2 பேர் பொற்பதி 2 கிளப் தான் எங்களுக்கு இருந்தது. மற்ற பொற்பதி போனோடனே சொக்கரம் அங்கால அப்படியே போயிட்டு. அப்போ இவர் வர்றாருன்றவுடனே எனக்கு ஞாபகம் வந்தது, பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. இந்த ஞாபகங்களில் கடைசி வரையும் மறக்க முடியாது. இறுதி நேரம் மட்டும் சிறுவடை சொல்லிடும். இந்த இறுதி நேரத்தில் எனக்கு ஃபுட்பால் மேட்சில் தான் வருவதும் தெரியாது. அப்படி தான் நான் இருக்கிறோம். ஃபுட்பால் மேட்சை பார்த்து கொண்டு தான் போடணும் தெரியாது. கண்ட உடனே இவ்வளவு பேர் வந்தது உண்மையில எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. நீங்கள் ஒவ்வொரு தரம் அவருடைய நண்பர்கள் இவ்வளவு பேர் வந்தது உங்களுடைய விளையாட்டுக்கா, உங்களுடைய குடும்பத்துக்காக தான் வந்தது. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த ரத்னசிங்கத்தின் இதுதான் எனக்கு பெரிய இன்றைக்கு வந்து நகரத்துவமாக இருக்கிற ரத்னசிங்கம் விளையாட்டு அவருடைய எங்களோட இன்றைக்கு இல்லையே இருந்தால் அவரும் வந்திருக்காரு, இருந்தால் அவரும் வந்திருக்காரு. ஆனால் அதை சொல்லி நான் கவலைப்படுத்துறது கூடாத விஷயம். இவரை பார்த்ததுக்கு நிறைய சந்தோஷம். பழைய காலத்துக்கு நான் போயிட்டேன். பழைய காலத்துக்கு போயிட்டேன். தலைமையை தான் கொஞ்சம் கொட்டுப்பட்டு போயிட்டேன். படுவானா விட முடியாது. இப்போ நாம் இலக்கத்தில் தலைமையை கூட இருக்குமா
நான் எதிர்பார்த்தேன் தன்னுடைய திருமணியை குடியேறினார். இது ஒரு குடும்ப நிகழ்வு, இது ஒரு குடும்ப நிகழ்வு. ஏன்னா எல்லாருக்கும் பார்க்க 50 சம்பவம் பார்த்தாலும் சந்தோஷம் தானே இல்லையா? ஆனால் கேட்டு கூட்டியிருந்த நீர் அவர் சொல்ல இல்லை டெக்ஸாஸில் இருக்கிறோம், டெக்ஸாஸில் இருக்கிறோம். பரவாயில்லை, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியுடையவராக இருக்கணும். அது குறிப்பாக இவர் வந்துக்கிறாருன்னா அதில் விஷயம் இருக்கு. அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? வெரி குட். சரியா? கிரிக்கெட் விளையாடுனா 50க்கு மேலே அடித்தா அவ்வளவு, 100க்கு மேலே அடித்தா அவ்வளோ உடனே பணம் அனுப்பி அவரை ஊக்குவிக்க ஒரு காலத்தை நான் கண்டு வியந்தேனா. என்னன்னா அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியாத பெரிய சந்தோஷம். என்ன தெரியும், ஒரு ரவி மோகன் ஒரு சைக்கிள் கொடுத்து நீங்கள் ஞாபகம் இருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அந்த சைக்கிள் சொல்லித்தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த சைக்கிளை கொடுக்கணும் வச்சுருந்தா எனக்கு ஒரு டெலிஃபோன் கால் அவர்கிட்ட தேவைப்படுது. சார் இப்படி என் மகளோட எனக்கு மகள் தெரியாத என்ன பிள்ளை விஷயம் வந்து கேட்டேன். நான் அவர் சொன்னால் சார் அந்த சைக்கிள் வரையிலேருந்து. ஆனால் நல்ல ஒரு ரவிமானவர்களை வந்துட்டேன். வந்து அந்த சைக்கிள் எடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வச்சு கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வச்சு அந்த பிள்ளையை கொடுத்தோம். அந்த பிள்ளை இனியில்லாத சந்தோஷத்தோடு அந்த சைக்கிளை வாங்கிட்டு போச்சு. இப்போ இதெல்லாம் எங்களுடைய கல்லூரி நாட்களுடைய இனிமையான நாட்கள். அந்த இனியங்கள் கிடைக்காது. என்ன இப்போ நாங்கள் அங்கே போனால் என்ன அன்றைக்கு வந்து போயிருந்தேன்னா அதில் கொஞ்சம் பேர் 8:30 மணி இப்போ 2500க்கு மேலே வந்துருக்கேன் பிள்ளை. நான் சொன்னேன் 1000 இருக்கிறவங்களுடைய பள்ளிகளுக்கு கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருந்தது. 2000 இருந்தால் டீச்சர்ஸ் இந்த தொகை எவ்வளோ அடிச்சு வச்சுப்பாங்க, 100க்கு மேல். இப்போ டீச்சர்ஸை பிடிக்கலாம், 6 அடிக்கிறோம், 6 கோயிலை மட்டும் பிடிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளும் அங்கே வர்றது இங்கே போகுதுன்னு பிடிக்கலாம். ஆனால் முந்தைய அப்படி இல்லை. எங்களோட காலத்தில் 1000க்குள்ள பிள்ளை அதிகமான பிள்ளைகளை பரம்பரையை சொல்லி அடிக்கிறதுக்கு அளவு நான் இருக்கிறேன். இந்த கொப்பரையும் தெரியும்டா, கொப்பரையா தம்பியே தெரியும் என்ன போதும், அவ்வளோ போதும் உங்களுக்கு. அதான் எங்களுடைய 1000 கல்லா விளையாட்டுகளையும் நான் வளர்க்க மாட்டேன். நன்றி, வணக்கம். ராணுவ தலைவியை வேண்டி கேட்டு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைன்னு சொல்லி காரணம் என்னென்று சொன்னால், யாரும் சொல்லும் பாரா விளையாட்டுக்காரன் எனக்கு அந்த உணர்வு இல்லை. உண்மையில இன்றைக்கும் சொல்லுவேன், நாங்கள் பெரிய விளையாட்டுக்காரன் எனக்கு தெரியல. அவங்க எல்லாரும் சொன்ன பாரா விளையாட்டுக்காரர்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா சில விடயங்களை நான் சொல்றேன் சொன்னால், சில டெக்னிக்ஸ் விளையாட்டு, சில டெக்னிக்ஸ் அதை என்னுடைய பெரியவற்றை தான் நான் கற்றுக்கொண்டேன். உதாரணத்துக்கு ஹைஜம், எல்லாரும் குதிரை வாரி மட்டும் பாய்கிறது ஹைஜம். ஆனால் இவர் தான் ஸ்டைல் என்று சொல்றது அறிமுகமானது 1912 அதுக்காக பார்த்தீங்கன்னா சிவராஜா தான் முதல் அந்த ஸ்டைல பாய் பாருக்கு மேலாக ரோல் பண்ணிட்டு. அதுக்கு பிறகு அண்ணர், அதை பின்பற்றி நான் சிவராஜாண்ட அவர் முன்னோடிய அவர் அஞ்சபுரம் பாருங்க அதே ஸ்டைல நான் அதை பிளே பண்ணேன். என்னதான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்ய காரணம் இவட்ட ஸ்டைல். குதிரை மாதிரி பாயில்லாது, அந்த ஹைட் 5 பார்த்தோம்னா அந்த பாயில்லாது. சில விடயங்களை நாங்கள் ஒரு பார்வையாளராக இருக்கும் பொழுது எங்களுக்கு முன்னாலே இருக்கிறவை எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்யணும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி சொக்கரை எடுத்துக்கொண்டா கூடி ஜெயில பவான்கிற அண்ணன், சந்திரன் அண்ணன் 2 பேர்கிட்டையும் 2 விஷயங்களை நான் கற்றுக்கொண்டான். பவான்கிற அண்ணன் சென்டர் ஹாஃப், கிளீன் கேம், ஒரு முட்ட மாட்டேன், 2 ஹாலும் ஒரே மாதிரி அடிக்கும். ஃபீடிங் 2 ஹாலும் ஒரே மாதிரி இருக்கு. அதை நான் கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி அந்த 1 ரன் கிக் 1970ஆம் ஆண்டு கடைசி கோல் சந்திரா 1 ரன் அடிச்சுதான் போன எல்லாரும் ஓடுந்த மேட்ச் 1 ரன். அந்த ஆடிய மனதில் இருந்தது. அதுதான் நான் அடிக்க முதல் கோல் 75ல அடிச்சது. அந்த கைலேஸ்வரன் தந்த வந்து 1 ரன் அடிச்சது.
ஆனா எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னா அந்த கோல் அடிச்சு போனதை நான் கண்ணால பாக்கி அடிச்சோட பந்து போட்டு நான் கண்ணல யாரும் தெரிஞ்சிருந்தால் எனக்கு எவ்வளவு சொல்லிச்சு என்னோட பட்டுத்தான் போனோம்னு சொல்லிச்சு ஆனா ஒரு தரம் அப்படி சொன்னதா இல்லை யாரும் பார்த்துருந்தா எனக்கு அவருக்கு சொல்லுங்க நேர போனதா இல்ல யாரையும் பட்டு போனதா யாரும் பட்டு போயிருந்தா 2 பேருக்கு வந்திருக்காரு எனக்கு எனக்கு அது ஒரு டவுட் இருக்குன்னா அந்த 75 முதல் கோல் நான் தான் அடிச்சேன் நான் ஒன்றரை அடிச்சுதான் எனக்கு ஒரு சொல்லிச்சு நீங்க அடிச்ச வந்து இதோட ஹால்ல மட்டும் தான் கோல் பண்றாங்க அப்படி யாரும் சொன்னது இல்லை சத்தியமாருக்கு ஞாபகம் இருக்கா நீங்க அடிச்சுதான் நேரம் போனதுதான் ஏன்னா அந்த அடிச்ச வந்து நான் ஒரு கணப்படுதான் நான் நிமிந்து பார்க்கறது கோல் போட்டு சொல்லுதான் நீங்கள் கைலஸ் நெட்ல இருந்து அந்த வந்து 1 ரன் அடிச்சிருக்கோம் அந்த ஆடி சந்தனான்னு பழக இதெல்லாம் நேரம் சொல்ல வாங்கினா நாங்கள் ஒரு பார்வையாளராக இருக்கிறதில்லை விளையாட்டுல ஆர்வம் உள்ளவர்கள் முன் சந்ததியினர் எப்படி விளையாடினோம் அவங்க டெக்னிக்ஸ் என்பதை நாங்கள் கண்டுகொள்வோம் இப்ப சிவராஜா என்றால் சிவராஜாவும் மகாலிங்கன்னு 2 பேருக்குள்ளேயும் நாங்கள் ஒரு விடயத்தை கண்டு சொன்னா அந்த கோலுக்கு வண்ணி அடிக்கிறது யாரில் போய் திரும்பி உள்ள போகும் அந்த அடிதான் இவருக்கு 2வது கோல் மகாலிங்கன்னே அடிப்ப கோணக்கு அடிக்க அதே அடி அது யாரில் போகும் இன்னொரு ஆள் இருக்கிற நாகேஸ்வரனும் அந்த அடி அடிக்கிறது இந்த 3 இதையும் நான் பார்த்துட்டு எனக்கு அந்த அடி எனக்கு பிடிக்க முடியல எனக்கு அந்த ஸ்டைல் இந்த கைதுக்கு வேற இல்லை ஆனா ஒவ்வொரு இதே நான் எப்படி விளையாட்டை கற்றுக்கொண்டதான் சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு முற்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை எப்படி நாங்கள் கற்றுக்கோ அதனால நாங்கள் இப்படி வந்திருக்கோம் அதுதான் எங்களுக்கு ஜாவலின் த்ரோ வராங்க ஆனா பள்ளிக்கூடத்துடைய ஜாவலின் த்ரோ ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சு எல்லாருமே ஃபாஸ்ட் போலர்ஸ் கிரிக்கெட் சம்பத் மார்ல இருந்து படிப்படியா நீங்க பாக்குறது எல்லாருமே ஃபாஸ்ட் போலர்ஸ் ஏன்னா அந்த கை ஸ்விங்கள் நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிற பொழுது முற்பட்டவே என்ன செய்யணும் இன்றைக்கு நாங்கள் அவ்வளவு கிரிக்கெட்டை பார்க்கிறோம் அதுல கற்றுக்கொண்டு ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போறமே ஒழிய கற்றுக்கொள்றோம் சந்தர்ப்பங்கள் என்னுடைய முன்னேற்றமோடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னால எனக்கு முற்பட்டவர்கள் பேருடைய பாதிப்பே நல்லது அந்த வகையில எனக்கு சிவராயோட நான் சேர்த்து விளையாடி இருந்தால் சிவராயனுடைய சில விடயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால நான் ஓரளவுக்கு விளையாடக்கூடியவனா இருந்திருக்கிறேன் இந்த இடத்துல என்ன அவர்களுடைய டெக்னிக்கை நான் கற்றுக்கொண்டதால நானும் அவரோட சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சது ஏன்னா அந்த வருஷம் நான் செட்டு நான் கண்டேன் என்ன தூக்கி ஃபர்ஸ்ட் ரன் போட்டேன் அப்ப காரணம் இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் இந்த இடங்கள்ல நான் அப்ப அவைக்கு நான் ஒரு கௌரவத்தை எனக்கு கற்றுத்தந்த ஒரு குருமையாக நான் விட பார்க்கிறேன் இந்த இடத்துல நான் சிவராஜருக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவிக்கிறேன் சிவராயை பற்றி நீங்கள் எல்லாரும் சொல்லி போட்டீங்க அதுக்காக தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் சிவராயை பற்றி சொன்ன பிறகு மகேந்திர மாதம் போகலாம் சொன்ன பிறகு எந்த வேலையும் தான் இருக்கும் ஆனால் ஒன்று சொல்லலாம் இந்த சிவராயா உண்மையில பியாபூட்டோடையும் விளையாடினவன் முதல் பேந்து பூட்ஸும் போட்டு விளையாடினவன் ஆனால் தலைக்கிய அந்த தலைக்கிறேன்னா கட்டியார் முன்னுக்கு விளையாடுனா இப்படி இருப்பேன் கையிலே அதை விட பெற்றோம் மெல்லி அப்ப இவர்கள் 2 பேரும் தான் அந்த மோதலுக்கு போறாக்க சிவராஜா அந்த பாலா சொன்னது எனக்கு தெரியும் எனக்கு ஞாபகம் இருக்கு 1 ரன்னில பாலா அடிச்சது கண்டுபாட்டிலே ஓட 1 ரன் தெரியும் நான் சொல்லிருக்கவே இல்லை நீங்க அடிச்சீங்க அதுக்காக நான் சொன்னது இப்ப படம் பிடிச்சு காட்டல அது மற்றது மகேந்திர மாசம் என்னன்னா அப்போது அந்த எங்களுக்கு முதலும் பாலா சம்பத்தாக்கள் கட்டும் பண்ணைக்குள்ளேயே மகேந்திர மாஸ்டர் ஆக்கள் இருந்தது கணேலிங்க மாஸ்டர் எல்லாரும் இருந்தது இருந்தால் இவையில் இதன்னைக்கு நாங்கள் இவையில்தான் காக்காவடிக்கணும் அப்ப ஒரு மாதிரி இதான பின்னுக்கு போலுக்கு பின்னால கோல் பஸ்ஸுக்கு பின்னாலதான் நாங்க போல் எடுக்கிறோம்
எடுத்தால் ஒருக்கா சிறுனி அங்கு என்ன பேர் சிறுனி இல்ல அந்த பெரிய எங்களோட ரேசராக இருந்தாரு ஸ்ரீனிவாசன் சின்ன கண்ணன் சிறுனிதான் அவன் இருக்கா அந்த அவன் நிஷபடிய அந்த நான் பின்னுக்கு மூலா வந்து ஆட்டிடியூட் நான் 7 காரணம் அதே போல ஜெயத்தாள். அப்ப நாங்கள் எவ்வளவு சின்னதிலேயே அங்க பின்னுக்கு கிரவுண்ட்ஸுக்குள்ள நிக்கிறோம். என்னுடைய மகேந்திர மாஸ்டர் அதை சொன்னது மிகவும் சரி. பேருந்து 70ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் வேறு ஒன்றையும் அதை அங்கே அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு வேலையும் வேணும், காதும் வேணும், தெரிந்தான எல்லா வேலைகளும் நாங்கள்லாம் பார்க்கணும். அதுல இவர் எங்களை ஸ்கவுட்டிலேயும் ஆக்கி விட்டுட்டாரு. இல்லை படித்தவன் எல்லாம் என்ன விளையாடினவன் எல்லாம் மொக்கன்னு தான் எங்களுக்கு கதை. சரியா சொல்லிக்கலாம். சரியானே இல்லை. இப்பத்த ஜெனரேஷன் நீ பேரும் படித்தவன் விளையாடினவன் தான் 3 எடுத்திருக்கிறான். சீனிவாஸ் அவன் ஒருத்தர் இன்னும் கழிச்சா என்ன சீனிவாஸ் காலேஜா இன்னும் கழிச்சு அனுப்புறான். நான் போல ஸ்போர்ட்ஸும் செய்த வழியத்தான் தான் 3 எடுத்தாரு. அப்ப இப்ப அப்படி அந்த இதுவரை எல்லாத்துக்கும் இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ குறைவா சொல்ல இல்ல. அது எங்கட அதை பண்ண தெரியும். எங்கட ஐயா அம்மாவில் ஐயா சுருட்டு சொட்ட தெரியுமே. ஆனா தமிழனுக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியல. ஆஸ்பத்திரி அவர் நான் போனேன்னா ஆஸ்பத்திரி பக்கம் விடாது. வெட்ட புராணம் தான் பாடுறாரு ஃபுட்பால். எனக்கு அப்ப சந்தோஷம் வீட்டு தமிழ் அங்கே தானே. அப்படி ஒரு நிறுவனங்கள் இந்த ராஜகுல சிங்கம் சாரி என்ன தலைய சிங்கம் இருந்தால் நான் ஐ மெட் ஹிம் லாஸ்ட் இயர் ஆல்சோ. அது சொன்ன வர உள்ளுக்குள்ள வாராண்டு இந்த பொண்ணு நீ தாண்டா இந்த கையை அந்த நேரம் என்ன ரிலேயோடைய கிளப்பினால் அடிக்க விட்டுட்டான். இப்பவும் அந்த எரியல கொஞ்சம் எரிய மாட்டேன். முதல்சி அந்த நேரத்துல இப்ப எனக்கு நேரம் அந்த கையை அடிதான் பேட்டு நான் வந்து அந்த மூலையில விழுந்துடா நாக்கள் இருந்த அப்படி தலைய சிங்கம் ரத்ன சிங்கம் பெரிய கருதாம் கொஞ்ச நாள் இயலாம இருந்தேன்னு கேள்வி. இனி வீட்டு சகோதரங்களோ எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் என்ன. நான் எங்களுக்கு பேர் தெரியாட்டியும் அந்த ஆக்களை தெரியும் என்ன. இவற்ற சிஸ்டர்ஸ் ஆக்களை நினைக்கிறாண்டால் ரத்ன சிங்கத்தின் சிஸ்டரோ அது என்ன தலையண்ட சிஸ்டரோ அப்படி இப்படி எங்கட சும்மா இருக்காது. அது சும்மா சொல்லி விடியக்காத்தால நாராயண சிஸ்டர் சிஸ்டர் மகாலண்டோன்னு எனக்கு உண்மை கண்டமாயிக்கிடக்கு இங்கத்தை ஆளாண்டு கேட்க அங்க என்ன மஞ்சோனபதி அதண்டோன்னு குறை எங்களுக்கு தெரியும் தானே. மஞ்சோனபதியில முதலில்லாட்டி நாங்க வாழ்ந்துருக்கோம். அப்ப அது அப்படி தான் சென்றது. சிவராஜா ஒரு நல்ல ஒரு பிளேயர். அவருக்காகத்தான் மைனமாக இவ்வளவு வீரம் வந்த நாங்கள். வீட்டிலே நான் பெர்மிஷன் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன அது விளையாட்டு போக முடிஞ்சது. அப்புறம் என்னத்துக்கு இப்போ போகிறேன் சரியில்லை. அப்படிதான் இந்த அங்கேயே போய் நிக்கலாம் தானே. சரி பார்ப்போம். ஓகே சிவராயா நல்லதா இருக்கணும். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். தலைமை கொட்டினுதான் அது எல்லாருக்கும் கொட்டின பயங்கரமான கொட்டினே இல்லை தானே. ஓகே எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். சிவராயை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏனென்றா நீங்கள் கனவீட்டில சொக்க பிளேயரா இருந்திருக்கிறீங்க. நான் சிவராயன் சொல்றேன். சிவமண்டு தான் தெரியும். எனக்கு அவர் ஒரு சொந்தக்காரர். அப்ப கொக்குலிந்து கல்வியை பற்றி சொல்லணும்னா அந்த காலத்துல கொக்குலிந்து கல்வி ஒரு பெரிய ஃபேமஸ். இப்பவும் தான் கொக்குல ஒரு கிராமம் கொக்குலிந்து கல்வி என்று சொன்னால்தான் கொக்குவிலே ஆக்கள் ஐடென்டிஃபை பண்றது. அதாவது கொக்குவில் இந்த கல்லூரி கொக்குவிலுக்கு ஒரு ஐகோன் என்று சொன்னால்
அதான் உண்மை. ஏன்னா எல்லா ஊர்ல உள்ள ஆட்கள் எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றது அதோட இந்த ஃபேமஸா போறது இந்த கொக்கரால ஊக்கில் இருக்கு. ஏன்னா கண்ணு படிச்சாங்களே எல்லாரையும் உருவாக்கி இருக்கு. டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் கூக்குள் இந்த கல்வி ஒவ்வொரு வருஷமும் உருவாக்கி கொண்டுதான் இருக்குது. அதே போல இந்த சொக்கமைச்சலும் அதாவது யாழ் மாவட்டத்தில் பல பெரிய ஃபேமஸான பள்ளிக்கூடங்களோட வந்து ஸ்டேடியத்தில் மோதுறது ஃபைனல் மேட்சுகள் அநேகமா ஸ்பெஷலா மாஜன கல்லூரியோட. அப்ப கொக்குலிந்து கல்லூரி இந்த சொக்கரால தான் கூடின அளவு ஃபேமஸா வந்தது. இந்த மேட்சுகள் நடக்க நான் பார்த்துட்டு பெரிய கலர்ஃபுல்லா இருக்கும். சிவப்பும் வெள்ளையும் போட்டா நான் சொன்னார் மணியண்டு எனக்கு அவரை ஞாபகம் வெள்ளை தொப்பி வெள்ளை காஜெட்டை வெள்ளை சோர்ஸ் வெள்ளை இதெல்லாம் அடிச்சு கொண்டு தான் கிரவுண்டுக்கு ஓடுவேன். அப்ப அவர் எல்லாத்தையும் செய்கிறது கொள்றாரு. அப்ப அதே நேரத்தில் இந்த சொக்க மேட்ச் சொல்லிக்கல இந்த சொக்க மேட்ச் வந்து ஒரு ஃபேமஸ். அங்க நாங்கள் தினேரன் போட்டி அங்க கண்டிருக்கிறோம். முந்தியிருக்க எம்ஜிஆர் சர்வயாதவி வந்து பெரிய ஒரு கிரௌட் ஒன்று யாழ்ப்பாணத்துல. அப்ப இது மாதிரி ஒன்று உலகத்துல அங்க நடக்கிறீங்க. இந்த சொக்கர் மேட்ச் தான் அதுக்கு அடுத்தத கூடின ஆக்களை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர்றது. வேற அப்படி இருக்கிற காலத்துல அவர் அந்த ஃபைனல சாம்பியன் எடுத்த மேட்ச்ல 3-2 கோல்கள் போட்டு ஒரு பெருமையா இருந்தவர். அவரோட நான் ஒரு நாளும் பள்ளிக்கூடத்தால பிடிக்கவில்லை வாரேன் நான். ஆனா பின்னெடுத்துல வரைக்கும் அவர் வாரையில் இல்லைன்னா கிரவுண்டுக்கே நின்று கொள்வேன். கையில 5 மாசம் சொன்ன மாதிரி இந்த சொக்கருக்கு ஆக்களை போக விடுற கூட்ஸை போட்டு அந்த காலுக்கு அடிச்சா 1 மாதம் பள்ளிக்கூடம் போயிடலாம். அப்ப கன பேர் இந்த சொக்கரை கண்டோன்னு எல்லாருக்கும் பயம். அப்ப வீடுகள்ல அங்க போகாத பிரச்சனை கால கையை அடிச்சு உடைச்சு போட்டாங்கன்னு பிரச்சனை போட்டு விட்டுடுங்க. அது சிவராயா விட்ட குடும்பத்தில 3 பேர் 3 டீமிலும் பரலெல்லாம் விளையாடினவர். தலையசிங்கம், ரத்னசிங்கம், சிவராயா 3 பேரும் 3 டீமிலும் வெரி ஃபேமஸ். ஒரு குடும்பத்தில் இப்படி 3 பேர் ஒரே டீம் கோகிலின் டீம்ல விளையாடுறது மிகப்பெரிய கனவு. ஆனா அவர்கள் சுக்கருக்காண்டியே தங்கள்கிட்ட இதை இறந்தவர். ஏழு புலிக்குட்டி என்ற பேரன் வந்ததென்றால் செல்லியா ஹவுஸ்ல இருந்தவர். செல்லியா ஹவுஸ்ல 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரிலே எல்லாத்திலும் கன பரிசீல் எடுத்து செல்லியா ஹவுஸ் விடுறது காரணமே இருந்தவர். அந்த நேரத்தில் அவற்றை ஓட்டத்தை எல்லாரும் பார்த்தவர். தன்னளவு உயரத்தை தான் நோமலா ஓடி பாயக்கூடியவர். அப்ப சொக்கரும் பந்து ஓடிக்கொண்டு எக்ஸிட்ல விளையாடி கொண்டு அப்ப பந்து ஓடியே புலி எப்படி ஒரு மான துரத்தி கொண்டு ஓடுதோ அவர் பந்தை துரத்தி கொண்டு ஓடி போய் கோல ரக்குவேன். அதுலதான் இன்னொரு புலிக்கொட்டியில பௌசியத்தில் வாங்கியார். ஆனால் எல்லாருக்கும் சிவத்தின் பேர் தெரியாது. புலிக்கட்டியோட பேர் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்ப அதை விட பள்ளிக்கூடத்திலேயே புலிக்கொடி நான் கூப்பிடுறேன். ஒரு நாள் புலிக்கொட்டி நான் சிவமணி தான் கூப்பிடுறேன். என்னோட உண்டா படிக்க உண்டாயிருது. எனக்கு வந்து சொந்த காரணம் கூட. எனக்கு உண்மையா அவர் பள்ளிக்கூடத்துல விளையாடினது நான் 92ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு கூட நான் கொண்டு யாரோடு கொண்டே விட்டேன் குழந்தைங்க. அது நாங்கள் பேங்க்ல வெளியே சொல்றதுனா எனக்கு அதோட தொடர்பு கிடைக்கல. அப்ப 93ஆம் ஆண்டு கொழும்புக்கு வந்தார். அப்ப அவரை கண்டு கதைக்கிறான். அதுக்கு பிறகு இப்பதான் 26ல வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஞாபகமான பேச காலத்தில் அவரை நான் காணல. ஆனா அவர் ஒரு நல்ல மனுஷர். அவர் இந்த சொக்கர் விளையாடி தன்னை ஃபேமஸ் படுத்தினா வழியாலும் இன்றைக்கு ஜெர்மனியில நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மிகவும் பெரிய சந்தோஷம். ஒரு மரியாதை பெரியவர். வணக்கம். எல்லாரும் வணக்கம். சிவராயனை போல எத்தனையோ லெஜண்ட்ஸ் இருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூட கிரவுண்ட்ஸில் நான் 68ஆம் ஆண்டுல இருந்து பள்ளிக்கூடம் அப்சர்வ் பண்ணுறேன். இந்த சோக்கர் அதில் படியாக ஒர்க் பண்ணினேன். அந்த நேரத்தில் அண்ணன் நாயகனுக்குள்ள மார்னிங் அண்ணன் ஒரு ஆள், ஜோலா அந்த தம்பி அண்ணன் அவர் ஒரு ஆள், ராயங்க அண்ணன், இந்த மகேந்திர அண்ணன் ஃபர்ஸ்ட் சோக்கர் டீம் ஃபார்ம் பண்ணின உடனே முதல் மேட்ச் வந்து ஓல்ட் பாய்ஸோட தான் நடக்குது. அப்போ அவரை பசிமன் ஃபேக்டரி நிறைய ப்ளூ அண்ட் ஒயிட் ஜெர்சி தான் போடுவார். ப்ளூ அண்ட் ஒயிட் ஜெர்சி போட்டு அந்த பல்லடத்துல இருந்து விலகின ரீசன்ட் டைமாக இருக்க வேணும். அதனால் நாங்கள் அதுக்குள்ள லீட் பண்ணி அப்போ அந்த நேரம் இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பார்க்குற டைமில் கொஞ்சம் விழிப்பினோம். அட்வான்ஸ் செகண்ட் ஃப்ளோர் அதுகளில் அதை சும்மா டீம் ரங்க முதலே ரங்கி ஒரு ஸ்டன் அடிக்கிறார் வந்து அப்ப மாதிரி பண்ணல இருந்தது. மற்ற ஞாபகமான ஃபுட்பால் இருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒருவருமே இல்லை. ஆனால் சிவராயண்ணா நாட் ஓன்லி ஃபுட்பால் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் தனியாக ஃபுட்பாலை மட்டும் கலைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் டிஸ்கஸ் த்ரோ அறிக்கைக்க நான் இந்த கண்ணால் பார்க்குறேன்.
டிஸ்கஸ் நான் பார்த்தேன். ஈவன் பட் ஷாட் ஹி வாஸ் ஷார்ட்கட் ஹி வாஸ் எஸ் 100 எஸ். அப்ப அந்த டிஸ்கஸ் த்ரோ வாங்குறாங்க ஆல் ரவுண்டர் கிட்டத்தட்ட. ஆனா எந்த காலால கேட்டோன்னு நான் நேற்றுக்கும் பாலாக்கு சொன்னானே, இந்த கொக்கில் டீம் ஃபார்ம் பண்ணாங்க 1975. மாஜனா வாஸ் கொஞ்சம் வீக்கெண்டு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க 90 எங்கட கம்பெனி. அப்ப நான் சொன்னான் என்ன சொன்னான், நான் சொன்னாங்க நிக்க எந்த காலால கேட்டு நான் சிரிச்சு போட்டு போனது நொட் ஓன்லி ஒன் டைம். அந்த புலிக்குட்டியும் பாலாவும் விளையாடுறாங்க கோயில்ல. புலிக்குட்டியும் பாலாவும் விளையாடுறாங்கன்றத ரெண்டு பேரும் எந்த பொக்கத்துக்கு என்ன தெரியும், பாலா வாஸ் மை கிளாஸ்மேட். அப்ப எனக்கு பாலாவே அவன் சொல்லுறது எனக்கு ஒரு சிம்பிள் இல்லை. ஏன்னா பாலானாலும் ஒவ்வொரு நாளும் எந்த கிளாஸ்மேட். பட் சிவராஜ் எங்களுக்கு ஒரு வயது நீங்க கொஞ்சம் சீனியர், பட் எனக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் காரணம் ஒரு ஆள். எனக்கு மக்கள் எப்படி கேட்கிறாங்கன்னா என்ன கேட்பிடும் பாலா விளையாடுறான் சிவராஜ் புலிக்குட்டி விளையாடும் புலிக்குட்டியா சொல்ல சிவராஜ் சொல்றேன். அப்ப அப்படி அந்த பயந்தது வெளியில கனவு விளையாடுறோம். கோவில் 4 டீம்ல விஜயராஜன் விளையாட அப்ப நாங்கள் சின்னாக்கல. ஆனால் அந்த நேரம் அந்த பெரிய பெரிய லெஜண்ட் விளையாடுறது அதுக்கு பயப்படாதவங்க இவன் லெஜண்ட் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு ஒரு தனி மார்க் இருந்தது அந்த அந்த இயர் 70. ஸோ நல்ல வயசுக்கு எக்ஸலண்ட் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த அன்பும் அப்ப இதில் வச்சிருந்த இம்ப்ரெஷனும் அன்பும் இப்போ 100% இருக்கு. ஒரு கொஞ்சம் கூட குறையாது. வித் நோ ரீசன். கணேசிங்கன்னு படிவா தெரியும். ரட்டசிங்கன்னு நான் நினைக்கிறேன் 1969 69 இருக்கலாம். செகண்ட் இயர் கேப்டன் பண்ணாரு. நோ 69 செகண்ட் இயர் கேப்டன் பண்ணாரு. பராகனே தெரியுமா நினைக்கிறேன். அது கிருவா கோல் கீப் பண்ணாரு. அப்ப 69 கேப்டன் பண்ண செகண்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அது 69 இல்ல. அப்ப நான் இல்ல பரா 70 சந்தர் நான் கேப்டன் பண்ண இல்ல 70 இல்ல கிருவா கோல் கீப் பண்ணாரு. வேற யாராவது அவரை பற்றி யாராவது சொல்லிருந்தீங்கன்னா எனது அன்பு வணக்கங்கள். நான் சிவராஜா, ஜெர்மனியில் வசிப்பவன். எனது பழைய நண்பர்களை இந்த கனேடிய மண்ணில் சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் கொக்குவிலிருந்து கல்லூரி. கல்வி தாய்தான் எனக்கு ஒரு பெரிய கல்வி அறிவையும் தந்து ஒரு ஊக்கத்தையும் தந்த கொக்குவிலிருந்து கல்லூரிக்கு எனது வாழ்த்துக்கள். எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத பெருமை இருந்தது மாவட்ட ரீதியில் சாம்பியன் எடுத்ததுதான். இது எனக்கு என் ஊருக்கும் என் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்து தந்தது. எனது பல வருட உதயபந்தாட்ட பயிற்சியை ஊக்குவித்த இந்த 2 மகேந்திர மாஸ்டர், கணேசலிங்க மாஸ்டர், சச்சிதானந்த மாஸ்டர் ஆகியோருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னை கௌரவித்து சிறப்பித்து தேநீர் அளித்து எனது அன்பு கனேடிய நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நாங்கள் எல்லாரும் குரூப் ஃபோட்டோட எடுப்போம். என்ன ஞாபகத்துக்கு இருக்கட்டும். Gracias.
சக்தி தான்.